ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வெனஸ்டே, பாபாக்காக பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சஷ்டிலாம் முடிஞ்சு நான் விளக்குலாம் கழுவாமே இருந்தேன். பூஜை ரூமும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது. சரி, விளக்குலாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு பூவாக வந்து வச்சுக்கிட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து லஞ்சு ரெடி பண்ணணும். சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன். லஞ்ச் மட்டும் கட்டிட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில வேலைலாம் வச்சுருக்கேன், அதையும் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இது ஆசைப்படும் போது இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா, நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம அதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்கூல் லஞ்ச் வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். குழம்புன்றதுனால கொஞ்சம் சாம்பார் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். சாப்பிடும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து மேலே சாம்பார் ஊற்றி வச்சுக்கிறேன். சாப்பிடும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மேலே சாம்பார் ஊற்றிட்டேன், அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெண்டைக்காய் தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எண்ணெய், கடுகு, அப்புறம் வெண்டைக்காய் இது வரைக்குமே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு இறக்குற டைமில் மட்டும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மித்திக்கும் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிக்கிறேன். மித்திக்கு மாங்காய் பிடிக்கும், அதனால் அவளுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ரோஷன் ஒரு டைம் சாப்பிட மாட்டான், அதனால் மித்திக்கு மட்டும் மாங்காய் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து நார்மலாக நம்ம வெங்காயம், தக்காளி போட்டு செய்வாங்க. ஒரு சில பேர் வெங்காயம் போடுவாங்க, ஒரு சில பேர் தக்காளி போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே போடாமல் நம்ம வந்து ட்ரையாகவே வந்து பண்ணாலுமே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சு வந்து ரெடி ஆகியாச்சு, பேக்கில் எடுத்து வைக்கணும். இதுக்கு அடுத்து கிளீனிங் வேலைலாம் இருக்குது. நம்ம நிறைய ஆசைப்படணும், நல்ல விஷயத்துக்காக ஆசைப்படணும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படணும். கண்டிப்பாக நடக்கும். மாவுலாம் இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் காலியாகிடுச்சு. இதெல்லாம் கையோடு எடுத்து க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு. ஃப்ரிட்ஜில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, காலியாக தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து கழுவிக்கிறேன். டஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா தொடச்சி மட்டும் விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணி கழுவினா தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சேன். அந்த ட்ரேலாம் எடுத்துட்டேன். இது கழுவணும். இது வந்து டோரில் தான் கொஞ்சம் இருக்குது, டோரில் இருக்கிறதையும் வந்து எடுத்துக்கிறேன். சும்மா ஒன்றும் இல்லை, தேங்காய் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பாக்ஸில் எடுத்து வைக்கல, சும்மா அவசரத்துக்கு அப்படியே வச்சதுனால அப்படியே இருக்குது. பூ இருக்கும், தேங்காய், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரிட்ஜில் அதிகமாகலாம் எதுவும் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். தக்காளி மாவு இதுக்காக மட்டும்தான் ஃப்ரிட்ஜு வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது வெல்லம்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவிட்டுனா கொஞ்சம் பெரிய வேலையை முடிஞ்சிடும். இதெல்லாம் கழட்டிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நாள் பெண்டிங்லேயே வச்சுருந்த வேலை முடியவே இல்லை. காயெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். மாவு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சேன், அந்த மாவும் காலி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் நம்மக்கிட்ட விம் ஜெல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே க்ளீன் ஆகிடும். அதனால் அது ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிக்கிறேன். இது ஈரம் பண்ணால் தான் வந்து அதை வச்சு க்ளீன் பண்ண முடியும். உள்ளவும் அதே மாதிரி தொடச்சி வச்சுக்கிறேன். எல்லாமே தொடச்சியாச்சு. இது டோர் ஒன்று இருக்கும், அந்த டோர் வந்து உடஞ்சிருச்சு. ஏதோ வச்சு மூடிட்டு இருக்கும் போது தான் உடஞ்சிருச்சு. அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வர வரைக்கும் யூஸ் பண்ணலான்ட்டு. ஒரு க்ரீன் நார் வச்சு தேய்ச்சிட்டோன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் நல்லாவே நீட்டாக மெயின்டைன் ஆகும். மாதம்லாம் க்ளீன் பண்ணுவேன்னா சுத்தமாக கிடையாது. எப்போ தோணுதோ அப்போ தான் செய்ய முடியும். இதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன், அந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு.
சரி இன்னைக்கு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். கிச்சன்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டோரில் மட்டும் க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இன்னும் ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து இதில் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஃப்ரிட்ஜு வெளியிலவும் தொடச்சி வச்சுக்கலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸ்டிக்கர்லாம் அதிகமாக எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஒட்டவே மாட்டோம் நாங்கள். ஒரு 4 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி திட்டாக தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு மாதிரி கவரில் ஒட்டியிருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் வர மாட்டேங்குது, கழுவுனால வரல. சரி அதனால் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ரொம்ப நாளாக இருக்குது இந்த ஸ்டிக்கர்லாம். சரி எடுத்து ஒட்டிடலாம், அது ஒரு மாதிரி தெரிஞ்சுதா, அதனால் இது ஒட்டிட்டா வந்து தெரியாதுன்றதுனால எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டேன். ஆசைப்படுறது வந்து தப்பா சரியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆசைப்படுறத பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டால் தான் அது வந்து நடக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய்.